யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒட்டி மீன் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஒட்டி மீன், உள்ளி, தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி நல்ல ஒரு இந்த அளவுக்கு எடுங்க. நல்லா அமர்த்தி இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா சரி. மிளகாய்த்தூள், வெந்தயம், உப்பு, முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால். வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் முதல் நாங்கள் துவங்க முதல் இந்த உள்ளியையும் எங்களுக்கு ஏற்ற இது பச்சையாக அரைப்பினோம். எங்களால் பச்சையாக பேரைக்க இல்லாதபடியாக நாங்கள் எப்படி செய்கிறோம். இது நான் எங்களோட யாழ் சமையல் சும்மா சாதாரணமான கறி மிளகாய் தூள், யாழ் சமையல் தூள். நாங்கள் 3 கரண்டி போடுறோம். நாங்கள் 3 வீசக்கரண்டி போடுறோம். நாங்கள் ஒரு குழம்புக்கும் 3 மேசக்கரண்டி தான் இதுக்குள்ள இருந்தது. இதை இப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கல 2 தக்காளி பழத்துண்டும் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இதை அரைச்சி கொண்டு வருவோம். இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். நாங்கள் அதுக்கிடையில் இந்த புளியை நல்லா இதாண்டி போட்டு ஊற விடுவோம். நல்லா ஊறிச்சண்டா தான் அது நாங்கள் அரைக்க முதல் இதை ஊற. நீங்கள் இந்த தூளை அரைக்க முதல் இதை ஊற போட்டுட்டு போங்கோ. நல்லா ஊறட்டும் இருந்து. இந்த மீனில் செதில் ஒன்றும் இல்லை. இதை இந்த கறியல்ல இருக்கிற சட்டியல் எல்லாத்தையும் வெட்டிட்டு சில இதுகளை நாங்கள் இந்த குடல் பகுதியை இப்படியே வாயோடு சேர்த்து வெட்டி எடுக்கணும். எடுத்து குடலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் துப்புரவாக்கி எடுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் துப்புரவாக்கி எடுக்கணும். அதுக்கு பிறகு அதை வச்சு நாங்கள் கறியாச்ச பொரிக்கவோ இதுக்குமே எடுக்கலாம். நாங்கள் இதை இதுக்குள்ளே அடுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா கூட்டித்தான் வைக்க போகிறோம். ஒரே நேரத்தில் வைக்க போகிறோம். இப்போ இந்த தூளை வலித்து போட போகிறோம். இது எங்களோட அப்பம்மாக்கள் மாமியாக்கள் எல்லாம் பச்சையாகவே அரைச்சி போடுவோம். எங்களுக்கு பச்சையாக அரைக்க இல்லாதபடியாக நாங்கள் வறுத்த மிளகாயிலேயே அரைக்கிறோம். இதை 2ஆம் பாலை விட்டு கலக்கி அதையும் இதுக்குள்ளேயே விட போகிறோம். 2ஆம் 3ஆம் பாலை இதுக்குள்ளே விட்டு இந்த கப்பை கழுவுறேன். அதையும் இதுக்குள்ளே விட போகிறேன். இதில் பெரிய அளவுலேயும் வரும் ஒட்டி மீனில் நல்லா கொழுப்புன்றது வரும். அது கறி காய்ச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அது துண்டாக வெட்டுவோணும் நீங்கள். இது சின்ன நின்றபடியாக நாங்கள் முழுசாகவே போட்டு நாங்கள் இது இந்த புளியை 2 தரம் கரைச்சி விடுங்கோ. இதுக்குள்ளேயும் புளித்தன்மை நிறைய இருக்கும். அதனுடைய நல்ல வடிவாக கரைச்சி எல்லா புளியையும் எடுங்கோ. மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி சொல்லிடணும். புளியும் உப்பும் கணக்காக இருந்துச்சுன்னா கறி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் 2ஆம் 3ஆம் பாலை பேர்ந்தோம். இதுக்கு அளவாக எங்களுக்கு அளவான இவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோத்துக்கு அளவாக விடுவானும். இப்போ நல்லா கரைச்சி விடுவோம். வித்தியாசமான ருசியில் நல்லா இருக்கும். இது புளிக்கரைசல் வந்து உள்ள விழுந்துட்டு நாங்கள் இதுக்குள்ள வெங்காயம், தக்காளி கூட இருந்தால் இன்னொரு முழுசு போடலாம். நீங்கள் முழு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பை கவனமாக பார்த்து போடுங்கோ. இதுக்குள்ள வெந்தயமும் 1 கரண்டி போடுங்கோ. இப்படியே அடுப்பில் தூக்கி வைப்போம். வாங்கோ நாங்களுடைய அடுப்புக்கு போக போகிறோம். அடுப்பில் வைப்போம். எங்களுக்கு இப்போ கரண்ட் நிற்கிற நேரம். ஏதோ இப்படியே மூடி விடுவோம். நல்லா கொதி வந்த பிறகு இப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒருக்கா இடையில் திறந்து பார்ப்போம். நெடுக கரண்டி போடாதீங்க. ஒருக்கா கிளறி போட்டு இப்போ வச்சதுக்கு ஒருக்கா தான் கொதிச்சிருக்குது.
இந்த புளி வைக்கையும் தூள் வைக்கையும் கவனம் மீனில் நோகாமல் மெல்லமாக அட்டி போட்டு மூடி விடுவோம். நல்லா இந்த தூள் வைக்கையும் புளியின் வைக்கையும் போகட்டும். இப்போ நல்ல ஒரு வாசம் பெறும். உங்களுக்கு திறந்தோடனே அப்படியே மூடுவோம். இதை நல்லா கொதி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நாங்கள் சேர்ந்து மற்றதில் முதல் பாலதில் விடுவோம், மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆச்சுன்னா குழம்பு அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்துட்டு கண்டபடி கிளறாதீங்க. அகப்பை வச்சு துணியால் மெல்லமாக துளாவி விடணும். இப்போ நாங்கள் முதல் பால் கொஞ்சம் விடுறோம். மீன்களை நோக பண்ணிடாதீங்கோ. ஒட்டி மீன் நல்ல மென்மையான மீன். இப்போ நாங்கள் தாராளமாக ஒரு பிடி வெந்தயம் போடுங்கோ. என்னதான் உரைப்பில் இருக்கிற இந்த மிளகாயின் காரம் இந்த வெந்தயம் பட்டு மனபடியாக உங்களுக்கு வயிற்றுக்கு கேடு செய்யாது. உரைப்பை சாப்பிட்டாலும் இந்த வெந்தயம் போட்டிங்கன்னா அவள் பெருசாக கேடு செய்யாது. இப்படியே நல்லா கொதிக்குது. இதை இப்படியே மெல்லிய நெருப்பில் விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுவோம். இது ஒரு கொதிச்சோடனே நாங்கள் இப்போ இந்த மெல்லிய பிறகு இழுத்து விட்டுருவோம். நல்லா ஒரு பொங்க கொதிச்சோடனே முதலாம் பால் விட்டு நல்லா பொங்க கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் திறக்க மாட்டோம். இப்படியே மூடினபடி இந்த நெருப்பு எல்லாத்தையும் வெளியில் எடுக்க போகிறோம். நல்லா இழுத்து விடுங்க. நெருப்பில் தண்ணில் விடுவோம். இப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் இப்போ தண்ணில் விட்டு 5 நிமிஷம் ஆச்சுது. இனி நாங்கள் இதை பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. திறந்து வைக்கா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதை கேட்குறேன். கொஞ்சம் வெந்தயத்தை தூவி இது நீங்கள் இடக்கிட நல்லா துளாவோணும். துளாவாட்டி அடியில் போய் மீன் மீன் ஒட்டி பிடிச்சிடும். எப்பயும் இருக்கா நல்லா துளாவி போட்டு இந்த கொதி அடங்கு மட்டும் நல்லா இப்படி துளாவோணும். நீங்கள் மீன்கள் எல்லாம் அந்த அடியில் ஒட்டாமல் துளாவோணும். இப்படியே நாங்கள் இறக்கி இந்த கொதி அடங்கு மட்டும் இதில் வைப்போம். இந்த சூடு கொதியெல்லாம் அடங்கட்டும். வாங்கோ நாங்கள் அடுப்பை இறக்கி கொதியெல்லாம் அடங்கிட்டுது. நீங்கள் கறியை துறக்கைகளே உங்களுக்கு நல்ல வாசமாக வரும். நல்ல மனம், நல்ல குழம்பு உங்களுக்கு. இது எடுக்கைகளே வெள்ளு கவனமாக எடுக்கணும். மீன் பிஞ்சு போகாமல் எடுங்கோ. எல்லாத்தையும் ஒரே சட்டியலுக்குள்ள எடுக்காமல் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பச்சை உள்ளி போட்டது நல்ல மணமாக இருக்குது கறி.